வணக்கம் மக்களே. நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய தயிரில் ஒரு சில ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதான் மக்களே. குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்குமே அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்குது. நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டா அது பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயிரை எந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றது சிறந்தது, தயிரோட எந்த உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து சாப்பிடணும், எந்த உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது, தயிரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற எல்லா தகவலையும் பார்க்க போகிறோம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் தயிரை சாப்பிடுங்க. ஒருவேளை இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீமையை தான் ஏற்படுத்தும். அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டா அது ஆபத்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம தயிரை சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க மக்களே. அதே போல் அதாவது நண்பகலுக்குன்னா நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடலாம். அதுதான் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட்றது அப்படின்றது. நீங்கள் ஒருபோதும் இரவில் தயிர் சாப்பிடவே கூடாது. வெறும் வயிற்றுலையும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல் நீங்கள் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிபி, இந்த பிளட் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, ரத்த அழுத்தம், அந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் வெறும் வயிற்றிலையும் தயிர் சாப்பிடக்கூடாது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு சிலர் எல்லாம் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. தயிரை சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. வேணும்னா நீங்கள் தயிர் கூட சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுடைய உடனடி உங்களுடைய உடலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆற்றலை தரும், சீக்கிரமாக தரும். இப்போது இன்னும் ஒரு சில பேர் தினமும் தயிர் சாப்பிடலாமா அப்படின்னுலாம் சந்தேகிப்பாங்க. தினமும் நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதாக மாறலாம். ஒருவேளை தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றது அப்படின்ற அந்த பழக்க வழக்கத்தை விட்டுருங்க, தவிர்க்கணும். நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட வேண்டியது தேவை உங்களுக்கு கிடையாது. எனவே தினமும் நீங்கள் தயிர் சாப்பிட தவிர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும். தயிரோடு நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து சாப்பிட்டா அது உங்களுக்கு ஆபத்து அப்படின்றதையும் விளக்கமாக பார்த்தலாம். தயிரோட நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது. என்னங்க சொல்கிறீங்க? பிரியாணி சாப்பிடும்போது காலங்காலமாக நம்ம ரைதா, தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி அப்படின்ற பேரில் பலவிதமாக நம்ம வெங்காயத்தை தயிர் கூட பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஆனால் அது மாதிரி சாப்பிடக்கூடாது மக்களே. மக்கள் பெரும்பாலும் இந்த பிரியாணி போன்றவற்றுக்கு சைடிஷாக வெங்காயத்தை தயிரில் சேர்த்து கலந்து ரைதா அப்படின்ற வடிவத்தில் தயாரித்து சாப்பிடுவாங்க. வெங்காயம் நீங்கள் அப்படி சாப்பிடக்கூடாது. வெங்காயம் உங்களுடைய உடலில் வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல் தயிர் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுடைய உடலுக்கு ஒன்று சேரப்போம் போது ஒத்துக்காது. இந்த பழக்கத்தை நீங்கள் உடனே நிறுத்திடுங்க. இது நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா உங்களுக்கு சில நேரங்களில் இது தோல் அலர்ச்சிகளை ஏற்படுத்தலாம். உங்களுடைய சருமத்தில் தடிப்புகளை ஏற்படுத்தலாம். உங்களுடைய சருமம் அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சி ஏற்படும். சொரியாசிஸ் போன்ற பிற சரும பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தயிர் பச்சடி, இந்த வெங்காய பச்சடி உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆகையால் இதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தயிரோட நீங்கள் குறிப்பாக மீனை சாப்பிடவே கூடாது. மீன்களோட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிட்றத அந்த தவிர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே புரோட்டீன் அதிகம் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள். எப்போதுகளின் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாவர வகை புரோட்டீனோட நீங்கள் விலங்கு வகை புரோட்டீன் உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை வழிவகுக்கும். அதனால் நீங்கள் தயிர் கூட மீன் சாப்பிடாதீங்க. அதே போல் தயிர் கூட நீங்கள் பால் சார்ந்த பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. என்னங்க பால் தயிர்லேருந்து தான் வருது, அது எப்படிங்க தயிர் கூட பால் சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பால் மற்றும் தயிர் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தது இருந்தாலும் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புரோட்டீன்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். எனவே நீங்கள் இது ரெண்டுத்தையுமே ஒன்றாக எடுத்துக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு செரிமானிக்க இது கஷ்டப்படும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால் ஜீரணமாகாது. தயிர் பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆகிடும் எளிதில். ஆனால் பால் ஜீரணமாகாது. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும். வயிற்றுப்போக்கு, அசிடிட்டி, வயிற்று உபுசம், வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் தயிர் கூட பாலையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால் சார்ந்த பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. தயிரோடு நீங்கள் உளுத்தம் பருப்பு சாப்பிடக்கூடாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அறிவிக்கையின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பு தயிரோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது செரிமான மண்டலத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக அஜீரண கோளாறு, வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று உபுசம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தயிர் கூட உளுத்தம் பருப்பையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. அதே போல் தயிர் கூட ஆயில் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் இந்த பொரித்த உணவுகளோட நீங்கள் தயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த செரிமான செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிவிடும். ஸோ உங்களுடைய செரிமான செயல்பாட்டை மெதுவாக்கிடும். அதனால் நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாகவே சோம்பேறித்தனமாக மந்தமாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு டைஜஷன்
ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது வந்து தவிர்த்துக்கோங்க. ஆயில் ஃபுட்ஸ் தயிர் கூட சாப்பிடாதீங்க. தயிரையும் மாம்பழத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நீங்கள் தயிரில் கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் வந்து வெப்பம் மற்றும் குளிர்ச்சி இரண்டையுமே ஒரே வேளையில் உற்பத்தி செஞ்சு சரும பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். உங்களுடைய உடலில் நச்சுக்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தயிர் கூட மாம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த தீமை ஏற்படும். ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி தயிரில் வந்து ஒரு சில தீமைகள் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக வந்து பார்த்துட்டு தயிரை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. தயிரை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக்குறங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.